கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்றார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். அவர் கூற்றுக்கு நேர்மாறாக கைத்தொழில் கற்றவர்கள் இன்று வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் இல்லாமல் வறுமையில் வாடும் சூழலில் உள்ளனர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் வேதனைகளை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அறிவியலின் வளர்ச்சியினால் புது புது கண்டுபிடிப்புகள் பல வந்தாலும் பாரம்பரிய பொருட்களுக்கு இருக்கும் மதிப்பு என்றைக்கும் குறைவது இல்லை. எந்திரங்களால் செய்யப்படும் பொருட்களை விட மனிதர்களின் கைகளால் செய்யப்படும் கைவினை பொருட்களுக்கு மதிப்பு அதிகம். அவை கலை நயத்துடன் செய்யப்படுவதே அதற்கான காரணமாகும். தன்னுடைய கைவினை திறனால் அழகு மிளிரும் கலைப்பொருட்களை செய்து தமிழக அரசின் கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் வாழும் கைவினை பொக்கிஷம் என்கிற விருதை பெற்றவர் கன்னியாகுமரி மாவட்டம் கருப்புக்கோட்டையைச் சேர்ந்த தம்பிரான். இயற்கையில் கிடைக்கும் ஈத்தல், பனைநார், கோரம்புல், சம்பம்புல், ஆகாய தாமரை, வாழை நார் ஆகிய பொருட்களை கொண்டு கண்கவரும் கைவினை பொருட்களை செய்து வரும் இவருக்கு துணையாக அவரது மனைவி கோலம்மாளும் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். ஐம்பத்து 3 ஆண்டுகளாக கைவினை தொழிலை செய்து வரும் தம்பிரான் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கைவினை பொருட்கள் கண்காட்சிகளிலும் பங்கெடுத்து உள்ளார். தொடக்கத்தில் இந்த தொழிலில் வளமான வருமானம் இருந்ததாகவும் இப்போது போதிய வருமானம் இல்லாத நிலையிலும் வேறு தொழில்களுக்கு செல்லாமல் அதையே தொடர்ந்து செய்து வருவதாகவும் தம்பிரான் தெரிவிக்கிறார். லோக்கல் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் செய்துக்கிட்டு இருக்குமே தவிர பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்றுமே இல்லை. அதனால எங்கள் நிலைமை கஷ்டம் ஆச்சு. இப்போ வருமானம் இல்லை. அப்போ வருமானம் இல்லைன்னா ஏதோ லோக்கல் ஐட்டத்தை கொஞ்சம் தயார் பண்ணி அப்படி ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த தொழிலில் இந்த தொழிலை விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தவிர இதோட வேறு வேலைக்கோ வேறு தொழிலுக்கோ போனால் ரொம்ப சம்பாதிக்கலாம். இப்போ ஒன்றும் சம்பாதிக்கவே முடியாது. 6 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி திருமணம் முடித்து கொடுத்த கோலம்மாள் புகழ்பெற்ற கைவினை கலைஞரான தனது கணவர் தம்பிரானுக்கு துணையாக இருப்பதுடன் ஏராளமான பெண்களுக்கு கைவினை தொழிலை கற்றுக் கொடுத்து அதன் நுட்பங்களையும் சொல்லிக் கொடுத்து வருகிறார். கருப்புக்கோட்டை என் ஹஸ்பண்டு நானும் வேலை செய்கிறோம். இதில் 45 வருஷமா. இந்த 45 வருஷமாட்டு கீரிப்பாறையிலேருந்து 3 லோடு 4 லோடு கம்பு ஈத்தல் அதை கொண்டு பசங்களை வச்சு 150 பிள்ளைகளை வச்சு நான் சொல்லிக் கொடுப்பேன். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கீரிப்பாறையில் இருந்து ஈத்தல் முதலிய மூலப்பொருட்களை கொண்டு வந்து தரை விரிப்பு, திரை மறைப்பு உள்ளிட்ட பொருட்களாக நெய்து வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அனுப்புகின்றனர். இப்போது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது குறைந்துள்ளதால் தொழிலாளர்களுக்கு குறைந்த கூலியே கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலும் பெண்கள் பலருக்கு கைவினை தொழிலை கற்றுக் கொடுத்து வருகின்றனர் தம்பிரான் கோலம்மாள் தம்பதியினர். இங்கே நான் ஒரு 10 வருஷமாக வேலை பார்க்கேன். முதல் ஒரு 100-150 ரூபாய்க்கு வேலை பார்ப்போம். இப்போ அவ்வளோ பார்க்க முடியாது. ஏன்னா கூலி குறைவு. நாங்கள் இப்போ அதனால் வேலை இல்லாமல் எனக்கு இருக்கோம். பஸ் வசதி கிடையாது. 10-20 பேர் நாங்கள் வேலை பார்த்தோம். இப்போ பஸ் வசதி இல்லாதனால ஆளே வரத்தில்ல. இல்லைன்னா இப்போ நிறைய பேர் வருவாங்க. பஸ் வசதி இருந்துன்னா 10-20-25 பேர் வருவா. நாடு முழுவதும் இருக்கும் கைவினை கலைஞர்கள் நலிந்து விடாமல் இருக்க கைவினை பொருட்களை சந்தைப்படுத்தவும் கைத்தொழில்கள் அழிந்து விடாமல் காக்கவும் தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறார் கைவினை கலைஞர் தம்பிரான். அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஹேண்டிகிராஃப்ட் பழையபடி இவங்க ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். முன்னால இவங்க இப்பவும் பண்ணுவாங்க, முன்னாலையும் பண்ணாங்க. முன்னால விட இப்போ கூடுதல் ஹெல்ப் பண்ணணும். இப்போ என்னன்னா அது அழிஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு வந்ததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர், ஹேண்டிகிராஃப்ட் போர்டு, தமிழ்நாடு பூம்புகார், இப்போ அந்த இதை அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து செய்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து செய்கிறாங்க. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத இயற்கை பொருட்களை கொண்டு நடைபெறும் கைவினை தொழிலால் ஊர்ப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் நாட்டுக்கும் அந்நிய செலாவணி கிடைக்கிறது. பாரம்பரியத்தை காக்கும் எண்ணம் பலரிடம் இல்லாத போதும் இந்த வயதான காலத்திலும் தன்னுடைய வறுமையை வெளிக்காட்டாமல் இந்த பாரம்பரியத்தை காக்கும் எண்ணத்தோடு இந்த கலை அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கலையை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். இவர்களை நாமும் வாழ்த்துவோம். மெர்சி, நியூஸ் 7 தமிழ், நாகர்கோவில்.